ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது ஒரு சண்டே விலாக் தான். சண்டே விலாகில் வந்து ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது ஒரு கம்பெனி ஓப்பனிங்கு. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா அம்ராம்பாளையம் சுங்கத்தில் தான் இருக்குது. இந்த கம்பெனி நம்ம நண்பனுடைய ஒரு கம்பெனி. சலீம் அப்படிங்கிற நண்பர் தான் இந்த கம்பெனியினுடைய ஓனரு. அப்போ இந்த கம்பெனியை ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டுருந்தார். சரி அப்படின்னு சொல்லி சண்டே காலையிலேயே நாங்கள் போயிருந்தோம். எஸ்எஸ் பவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்ஸ் எல்லாம் தயாரிக்கிற ஒரு கம்பெனி தான். அந்த கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்க்கிங் டைல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து நிறைய டிசைன்ஸ் இருக்குது. இந்த பார்க்கிங் டைல்ஸ் எல்லாம் தயாரிக்கிற இந்த கம்பெனி தான் இன்றைக்கி ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி பிரிக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. இந்த கம்பெனியில் இந்த பார்க்கிங் டைல்ஸ் எல்லாம் வந்து இவங்களே நமக்கு வந்து வீட்டில் வந்து செட் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த கம்பெனியிலேருந்து ஒரு 40-50 கிலோமீட்டர் சுற்றளவு, 100 கிலோமீட்டர் சுற்றளவுக்குமே நிறைய ஆர்டர் இருந்தால் இவங்களே வந்து நமக்கு செட் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு அதாவது டைல்ஸ் தயாரிக்கிற ஒரு கம்பெனி தான். நிறையா டிசைன்ஸ் வெரைட்டியாக வச்சுருக்காங்க. இனிமேல் உள்ளே இருந்துச்சு. இது கொஞ்சம் தான் அந்த டெமோக்கு வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த கம்பெனியோட ஓப்பனிங்க்கு வந்து நானும் ஆதர்ஷும் வந்திருந்தோம். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா தான் போயிட்டுருக்கோம் ஆற்று பொள்ளாச்சிங்கிற இடத்துக்கு. மெயின் ரோட்டில் இது ஆற்று பொள்ளாச்சி போகிற வழிங்க. இந்த வழியாக தான் இன்றைக்கி நம்ம ஷூட் போயிட்டுருக்கோம். பொள்ளாச்சி சின்ன வீடுகள்லாம் இருக்குது பாருங்கள், நிறைய வீடுகள்லாம் இருக்குது. பொள்ளாச்சியிலிருந்து ஒரு 8-10 கிலோமீட்டர், பொள்ளாச்சியிலேருந்து 10 கிலோமீட்டரு ஆற்று பொள்ளாச்சி. வாய்க்கா தண்ணி பாயிற இடம். இங்கே எல்லாம் பார்த்திங்கன்னா ஆற்றுக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால இங்கே வந்து வாய்க்கா தண்ணி அதிகமாக பாயும். நல்ல செழிப்பான ஒரு ஏரியா இந்த ஏரியா. ரெண்டு பக்கமே தென்னை மரங்கள் இருக்கும். நல்ல பசுமையான ஏரியா, ரொம்ப சூப்பராக இருக்கும். இங்கே எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரைட் சைடில் பார்த்திங்கன்னா பூரா வாழையாக இருக்குது. நேந்திரம் வாழை போட்டிருக்காங்க. மெதுவாகவே போ. நானும் ஆதர்ஷ் தான் போயிட்டுருக்கோம். ஆதர்ஷ் வண்டி ஓட்ட விட்டு சரி நான் உட்காந்துக்கிட்டேன், நான் வீடியோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அப்படியே போயிட்டுருக்கோம். சூப்பரான ஏரியா பாருங்க. இந்த பக்கம் செவ்வழனி மரம் நிறைய இருக்கு. கீழே ஒரு ஆட்டு பண்ணை வச்சிருக்காங்க. இங்கே ஹம்ப் இருக்கு, மெதுவாக விட்டு செகண்ட்லேயே போயிருக்கு. நம்ம இந்த ரூட்டில் தான் நம்ம ஒரு வருஷத்துக்கு முதல்ல ஒரு ஃபார்ம் வீடியோ போட்டிருந்தோம். கிர் மாடு ஃபார்மு இங்கே தான். இதுதான் அந்த ஃபார்ம் வீடியோ போட்ட இடம். மாடுகள் நிறையா இருக்குது. கிர் மாடுகள் தான் இங்கே இருக்கிறது இல்லை. சாகிவால் அது கிர். நான் இந்த ரோட்டில் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த ரோடே பார்த்தீங்கன்னா. அப்புறம் எல்லாம் கொக்கோ போட்டிருக்காங்க. கொக்கோ மரங்கள் நிறையா இருக்குது. அப்படியே ரொம்ப, அதாவது வெயில் காலங்களெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஏரியாவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமே மரங்கள் இருக்கும். பாக்கு மரம் பாருங்க, கம்புக்குன்னு சொல்லுவாங்க. அரைக்க ஆரம்பிச்சு நான் ஆற்று பொள்ளாச்சிக்கு பக்கமாக வந்துட்டு இருக்கோம். இல்லை நிறைய குட்டி குட்டியாக ஃபார்ம் எல்லாம் வச்சுருக்காங்க. நிறையா வச்சுருக்காங்க. ஃபுல்லுமே ஃபார்முங்க இருக்குது. எல்லாமே வாழை மரங்கள் நிறையா இருக்குது. வாழை மரம் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வயலாக இருந்த இடம். ரோடு சூப்பராக இருக்குது. இங்கே ஒரு டேர்னிங் இருக்குது. இதுதான் பாலம், ஆற்று பொள்ளாச்சி பாலம். இந்த பாலம் வந்து பார்த்தீங்கன்னா அம்ராம்பாளையம் பாலம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அம்ராம்பாளையம் அங்கேருந்து வருது பாருங்கள், அந்த பாலம் தான். ஒருத்தர் சைக்கிளில் வர்றாரு. பாலம் பாருங்க, தண்ணி நிறைய போகுது. தண்ணி ஃபுல்லாக இருக்குது. தண்ணி இருக்குது. நிறைய பேர் குளிச்சுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பாருங்க, தெரியுது பார்த்தீங்களா, தண்ணி நல்லா இருக்குது. இதில் குளிக்கிறதுக்கெல்லாம் வந்து சூப்பராக இருக்கும். இங்கெல்லாம் குளிக்கிறதுக்கு அப்படியே ஒரு ரைட் டேர்னிங் இருக்குது. இந்த டேர்ன் பண்ணணும். ஹார்ன் அடித்து டேர்ன் பண்ணு, கீர் மாற்றிக்கோ. ரோட்டில் அதிகமாக பார்த்தீங்கன்னா டேர்னிங் தான் நிறையா இருக்கும். ஊருக்குள்ளேயே போகுமா, அதனால் ரொம்ப டேர்னிங்காக இருக்கும்.
ஒரு மேடு, நல்ல மேட்டில் தான் போயிட்டுருக்கோம். வீடுகள்லாம் நிறையா இருக்குது இங்கே 2 சைடுமே. ரோடு ரொம்ப சின்ன ரோடு, ஒரு 2 வீலர் கூட ஒதுங்க முடியாது அந்த மாதிரி இருக்குது ரோடு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஹார்ன் அடிச்சுருக்கோம், ஏன்னா திடீர்னு பஸ் எல்லாம் வரும் இந்த ரோட்டில். சின்ன ரோடாக இருந்தாலும் பஸ் வரும். இதில் வளைஞ்சி போகுது ரோடு. எல்லா ரோடுமே வளைஞ்சி தான் போகும். நாய் உட்காந்துட்டே இருக்கும், திடீர்னு அடிச்சு குடிக்கிது பாருங்க. அப்படியே போய் ரைட்டில் போகணும். இருந்த ரைட்டு ஒரு குதிரை வண்டி ஒருத்தர் போகிறாரு. ரைட்டில் போயிடலாம். கோழி பண்ணை எல்லாம் இருக்கு. நம்ம வீடியோ பண்ண போகிற சைட்டுக்கு பக்கமாக வந்துட்டு இருக்கோம். லெஃப்டில் போகணும். லெஃப்ட்டு இந்த ரோட்டில் லெஃப்டில் போகிறோம். இந்த ரோடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதுசாக ஒரு டிஃப்ரெண்ட்டான ஏரியாவாக தெரியும் உங்களுக்கு. இந்த நம்ம ட்ராவலிங் போகும்போது பார்த்தீங்கன்னா சில பார்க்குற இடங்கள்லாம் வந்து உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு இடமே பார்த்துருக்க மாட்டோம். எப்போவுமே எல்லோரும் ஒரே இடத்துல தான் பார்த்துருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். 2 நாய் படுத்துருக்கு. நாயை பார்த்தாலே பயமாக இருக்கும். ஹம்பு நிறையா இருக்குது. ஃபார்ம் ஹவுஸ் அப்படின்னா ஃபார்முக்குள்ளே வீடு கட்டிக்கிறாங்க, அவ்வளோதான். அந்த ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது. இன்றைக்கி அதையுமே பார்த்துடலாம் அப்படின்னு தான் போயிட்டுருக்கோம். 2 பாப்பாக்கள் நின்றுட்டுருக்காங்க. இங்கே பயிர்கள் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருப்பாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா குச்சி கிழங்கு வச்சுருக்காங்க. மரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மரவள்ளி கிழங்கு. அது எல்லாமே மரவள்ளி கிழங்கு தான். அந்த பக்கம் இருக்க பார்க்குறது எல்லாமே மரவள்ளி கிழங்கு. க்ரீன் நெட் கட்டியிருக்கிறாங்க. இதுதான் ரைட்டு மேலே. ஆமாம், நம்ம சைட்டுக்கு வந்துட்டோம். ஃபார்முக்கு வந்துட்டோம். இப்போ நம்ம அந்த ஃபார்ம் ஹவுஸ்க்குள்ளே வந்துட்டோங்க. இது வந்து ஃபார்ம் ஹவுஸ் இல்லை, ஒரு ஃபார்முக்குள்ளே வந்திருக்கேன். இங்கே வாத்துக்கள்லாம் இருக்குது. சாதா வாத்து இருக்குது. கோழியெல்லாம் இருக்குது. இங்கேயும் பப்பாளி மரங்களெல்லாம் இருக்குது. நம்ம வந்து வேறு தோப்பு தான் இன்றைக்கி எடுக்கிறதுக்கு போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிராய்லர் வெளியே விட்டுருக்காங்க மேயருக்கு. இங்கே நாட்டுக்கோழிகள் எல்லாமே இருக்குது. தண்ணி இப்போ தான் ஓப்பன் பண்ணி விட்டுருக்காங்க, அதாவது சொட்டு நீர். இது பிராய்லர் கோழி பண்ணை பாருங்கள். நிறைய கோழி குஞ்சு விட்டுருக்காங்க இதுக்குள்ளே. இது வந்து பேட்சாக விட்டுருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன குஞ்சுகள் நிறையா இருக்குது. 10 நாள் தான் ஆயிருக்குன்னு நினைக்கிறது, அவ்வளோதான் ஆயிருக்கும். இப்போ நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது வந்து ஆனமலை மாசாணியம்மன் கோவிலினுடைய ஃப்ரண்டில் இருக்கிற அந்த தோற்றம் தான். ஃப்ரண்டு அந்த கோபுரம் தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். பார்த்திங்கன்னா அருமையான கோபுரம், ரொம்ப ஒரு அழகான இடம். நிறையா பேர் இந்த ஆனமலை மாசாணியம்மனை கும்பிட்றதுக்கு நிறைய பேர் வருவாங்க. அந்த ஒரு கிளிப்பிங் இருக்கட்டுமே அப்படின்னு தான் வந்து இந்த ஆனமலை கோவிலினுடைய அந்த முகப்பு தோற்றத்தை எடுத்து போட்டேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த சண்டே ஆயிடுச்சுன்னா நம்ம ஏரியாவிலலாம் பார்த்திங்கன்னா இந்த ரேக்லா வண்டியினுடைய ரேஸ் நிறைய நடக்கும். அந்த மாதிரி தான் சண்டே வந்து ரேக்லா வண்டி ரேஸ் முடித்து ஒரு கூட்டம் போயிட்டுருக்கு. இது பார்த்திங்கன்னா ஒருத்தங்க ரேக்லா வண்டி வச்சுருக்காங்கன்னா ஒரு 6 வண்டி 7 வண்டி ஒட்டாத்தான் இருக்கும், ஒன்றா போயிட்டுருக்காங்க. அதை வந்து ஒரு ஷூட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அதை எடுத்துகிட்ருக்கோம். ஆடைகளெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே
கொழு கொழு கொழுன்னு பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். அவ்வளவு ஒரு அருமையான காளைகள், அவ்வளோ ஒரு எடுப்பான காளைகள். அதைத்தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். நான் போகும்போது அந்த வண்டி சவாரி வண்டி சொல்லுவோம், அது போகும்போதே பின்னாடியே இருந்து போய் அதை எடுத்துகிட்ருக்கோம். இது பார்த்திங்கன்னா நம்ம பக்கத்துலேயே நிறையா ஏரியா இருக்குது. அங்கே தான் வந்து இந்த ரேஸ் வைப்பாங்க. ஏன்னா வாகனங்களே வராத ஒரு இடம் அவங்களுக்கு தெரியும். அந்த இடத்துல தான் இந்த ரேஸ் வைப்பாங்க. அவங்க வந்து இத்தனை செகண்டுக்கு அப்படின்னு. அதேமாதிரி ஒரு ரொம்ப சின்ன குட்டி காளை பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. நம்ம மறுபடியும் அப்படியே ரோட்லேயே நான் போயிட்டுருக்கேன். இப்போ வந்து நான் திரும்ப வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். அந்த ஒரு காட்சி தான் இது. போயிட்டுருக்கும்போது பார்த்திங்கன்னா எப்போவுமே இந்த சண்டையில் நிறையா இருக்கும். இப்போ நம்ம போயிட்டுருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா எங்கே அப்படின்னா ஆலாங்கடவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆலாங்கடவு கீழே இறக்கம். இந்த இறக்கத்தில் தான் நம்ம போயிட்டுருக்கோம். பார்த்திங்கன்னா கீழே ஒரு பாலம் ஒன்று இருக்குது. இந்த இறக்கத்தில் வந்து யாருமே கவனிக்க மாட்டாங்க. ரொம்ப ஸ்பீடாக சல்லுன்னு வந்துடுவாங்க. ஆனால் அந்த பாலம் வந்து ஒரு குறுகலான பாலம். அந்த பாலத்தில் எப்பவுமே கொஞ்சம் கவனமாக தான் போகணும். ஏன்னா இந்த குறுகலான பாலம் வந்து தெரியாது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோடு பாருங்கள் எவ்வளோ அகலமாக இருக்குது அப்படின்னு. இந்த அகலம் அந்த பாலத்துக்கிட்ட போனதையுமே அப்படியே கம்மியாயிரும். ஏன்னா திடீர்னு போய் அந்த பாலத்தில் மோதற்கு உண்டான வாய்ப்பு எவ்வளவு இருக்குது. நிறைய ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு. அதனால் இந்த மாதிரி பாலங்களெல்லாம் வந்து ரொம்ப ஒரு ஆபத்தை உண்டாக்குற ஒரு பாலம் இதெல்லாம்.